சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அடிக்கிற காத்து கூட நடக்கிறது, சேவ கூபுர சத்தம் பேரா கேட்கிறது. ஓ ஐயோ நெஞ்சு அலையுதடி, ஆகாயம் இப்போ வளையுதடி, என் வீட்டில் மின்னல் ஒடியுதடி, என் மேல நலா பொழியுதடி. ஐயோ, இந்த கோல் முட்டி எப்போ வந்துச்சு கவனிக்கவே இல்லையே. அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. ஓ வரேன். ஆமா, என்னது இது? எது? பைத்தியம் மாதிரி மொட்டை மாடியில தனியா டான்ஸ் ஆடிட்டு இருக்க? சும்மா. அம்மா! ஏய், இப்ப எதுக்கு அம்மா கூப்பிடுற? சும்மா. ஏய் கோல் முட்டி. பின்ன உண்மையை சொல்ல மாட்டேங்கிற? நீ போனை கையில வச்சுட்டு ஆடிட்டு இருக்கிற, அப்போ போனுக்குள்ள தானே ஏதோ இருக்குன்னு அர்த்தம். போன்ல எதை பார்த்து ஆடின? அது ஒன் டைம் மேட்ச் நடக்குது, விராட் கோலி 6 அடிச்சாரு, அதான் அந்த சந்தோஷத்துல ஆடினேன். அப்படியா? எங்க போனை காட்டு, நானும் பாக்குறேன். அதெல்லாம் காட்ட முடியாது, போடி. அம்மா! ஏய் கத்தாதே. அப்ப போனை காட்டு. இந்த டேய், என்ன போன் ஆஃப்ல இருக்கு? சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்கும். நீ ஏதோ மறைக்கிற, ஒரு நாள் நல்லா மாட்டுவ. ஆமா, இவங்க பெரிய சிபிசி ஐடி. கூட போன வரேன். சீக்கிரம் வா. ஐயோ, நாளைக்கு கல்யாணம் ஆகி ஆனந்தி இந்த வீட்டுக்கு வந்தா என்னையும் ஆனந்தி இவன் நிம்மதியா இருக்க விட மாட்டா போல இருக்கே. முதல்ல இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி இங்க இருந்து பார்சல் பண்ணி அனுப்புறோம். டேய் அண்ணா, வாடா. வரண்டி இம்ச. ஆனந்தி, ஆனந்தி, பாத்து உட்காரு. ஒண்ணும் இல்ல, நான் தான். தண்ணியை குடி, தண்ணியை குடி. ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஆனந்தி, என்னாச்சு உனக்கு? சொல்லுடி. ஆனந்தி, உன்கிட்ட தாண்டி கேக்குறோம், பதில் சொல்லு.
என்ன ஆனந்தி, நாங்க எல்லாரும் கேட்டுட்டே இருக்கோம், நீ ஏதோ யோசனையாவே இருக்க. இரு, செக் பண்ணிட்டு வரேன். ச்சே. மித்ரா, இந்தா நீ கேட்ட ஆணி. ஹேய், என்னடி இது? இதுதான் மித்ரா கிடைச்சிச்சு. ஹேய், நான் டயரை கிழிக்கிறதுக்காக உன்கிட்ட ஆணி கேட்கல. சின்னதா ஒரு ஓட்டு போட தான் கேட்டேன். சின்னதா என்ன பெருசா இருந்தா என்ன, பஞ்சர் தானே முக்கியம். ஹே லூசு, இங்கேயே ஃபுல் பஞ்சர்னு தெரிஞ்சா அவ பஞ்சர் விட்டுட்டு போயிடுவா, இல்லன்னா சைக்கிள் விட்டுட்டு பஸ்ல போயிடுவா. சின்ன பஞ்சராவும் இருக்கணும், காத்து கொஞ்சம் கொஞ்சமாவும் இறங்கணும். அப்பதான் அவன் நடு ரோட்ல போய் நிப்பா. சின்னதா போய் ஏதாவது எடுத்துட்டு வா போ. மீண்டுமா? ஏய், என்ன ரெண்டு பேரும் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரித்திகா, உன்கிட்ட சேஃப்டி பின் இருக்கா? சேஃப்டி பின்னா? இருக்கு. வேணுமா? ஆமா. எவ்வா கிடைச்சிருச்சு. இரு. தாருங்க, என் அழகி கிட்ட நின்னுகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன் அழகியோட அழக ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய ட்ராக் பேண்ட் உன்னுடைய சைக்கிள் ஸ்டாண்ட்ல மாட்டிக்கிச்சு. நீ மட்டும்தான் என்ன தேவையில்லாம உரசுறன்னு பார்த்தா உன் சைக்கிளும் என்ன உரசுது. உனக்கு இம்புட்டு இடம் இருக்குதுல்ல, அப்ப தேவையில்லாம என் சைக்கிள உரசுனா அதுதான் நடக்கும். என்னைய விட என் அழகிக்கு ரோசம் ஜாஸ்தி. வழிய விடு, எனக்கு நேரமாச்சு. எடுத்துக்க. போடி போ. காத்திறங்கி நடு ரோட்ல நிக்க போற. கருணாகரன் சார் உன்ன லேட்டா வந்ததுக்கு நல்லா திட்ட போறாரு. மேம், காஃபி. Thank you. Good morning, Auntie. Good morning. ஆண்டி, அம்மா இங்க? உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? பார்வதி இன்னும் கோமா தான் இருக்கா மகேஷ். சாப்பிட கூட வரலனா பாரு. ஆண்டி, மாம் ஏன் இப்படி பண்றாங்க? ப்ளீஸ் ஆண்டி, எனக்காக கொஞ்சம் போய் பேசி சாப்பிட கூட்டிட்டு வாங்களேன். சாரி மகேஷ், நான் நிறைய ப்ராப்ளம்ஸ்ல இன்வால்வ் ஆகியே பழகியிருக்கேன். ஆனா எமோஷனல் ஃபீலிங்ஸ்குள்ள என்னால டிராவல் பண்ண முடியாது. அதுவும் அம்மா பையன் விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன். சாரி மகேஷ். மகேஷ், நீ போய் உங்க அம்மா கிட்ட பேசு, கூல் பண்ணி கூட்டிட்டு வா. ப்ளீஸ் ஆண்டி. நோ மகேஷ், நீ தான் போய் கூட்டிட்டு வரணும். அம்மா நீ வந்து சமாதானப்படுத்துறேன்னு கூட நினைச்சிருக்கலாம்ல. நான் போய் பேசினா தப்பாயிடும். சோ நீ போய் கூட்டிட்டு வந்தாதான் சரியா இருக்கும். அம்மா எங்க இருக்காங்க? கிச்சன்ல. மகேஷ், நேத்து நான் உன்கிட்ட என்ன சொன்னேனோ அதை ஞாபகம் வச்சு பக்குவமா பேசு. ஓகே ஆண்டி.
மாம் பசிக்குது, சாப்பிடலாம் வாங்க. இது இன்னைக்கு தமிழ் பேப்பர் படிச்சாச்சு. திஸ் இஸ் இங்கிலீஷ் பேப்பர் ஆல்ரெடி ரீட். இது ஹிந்தி பேப்பர் பார்ட் கிளியர். படிக்கவும் தெரியும், எழுதவும் தெரியும். இந்த உலகத்துல அறிவை வச்சு சம்பாதிக்கவும் தெரியும். அப்புறம் எதுக்கு நான் ஸ்கூலுக்கு போனோம்? படிப்புங்கிறது வெறும் அறிவு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, அது ஒழுக்கம் சொல்லித்தர இடம், அடுத்தவங்களை மதிக்க சொல்லித்தர இடம், நம்மள மாதிரி மனுஷங்க சாதி மதம்லாம் பார்க்காம பழக சொல்லித்தர இடம். இந்த வயசுல நீ படிக்கிறியோ இல்லையோ, பள்ளிக்கூடத்துல குழந்தைங்களோட குழந்தைகளா இருக்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, நீங்க என்ன படிச்சீங்க? நான் 8வது வரையில படிச்சிருக்கிறேன். இவ்வளவு பேசுறல, அப்புறம் ஏன் படிப்பை விட்ட? இங்க பாரு, ரொம்ப பேசுற நீ. தங்கத்தை தேடுறேன்னு வைரத்தை கண்டுக்கிடாத கணக்கா? சம்பாத்தியம் இருந்தா குடும்பத்தை காப்பாத்தலான்னு படிப்பை விட்டு புட்டேன். அந்த மாதிரி நீயும் பண்ணக்கூடாது. புத்திசாலியா இருக்கிற, செல்வியோட சேர்த்து உன்னையும் பள்ளிக்கூடம் சேர்த்து விடுறேன். ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு. பாக்கலாம் பாக்கலாம், வா தாத்தா. டே பிஸ்கோத்து, நான் நெசமாத்தேன் சொல்றேன், பள்ளிக்கூடம் போ. பிஸ்கோத்தா? பில் கேட்ஸ்னே சொல்ல தரல, நீ என்ன ஸ்கூல் போக சொல்ற? பேப்பர் கொடு, நீ எங்க படிக்க போற? வா தாத்தா போலாம். 10 பேனா 30 ரூபாமா. 10 பேனா 30 ரூபா. 10 பேனா 30. இந்தாமா, பஞ்சர் போட்டாச்சு. சரிண்ணே. இந்தாமா. இந்தாங்கண்ணே, நீங்க கேட்ட 30 ரூபா. அம்மா, தெரியாத ஆளுன்றதால தான் 30 ரூபா கேட்டேன். நீ தான் தெரிஞ்ச ஆளா போயிட்டியே, 15 ரூபாய் கொடுத்தா போதுமா? அண்ணே, தெரியாத ஆளா இருந்தாதே 5 ரூபா நான் கொடுப்பேன். தெரிஞ்ச ஆளா போயிட்டிய, 30 ரூபாயை வச்சுக்கோங்க. இந்தாங்க. நன்றிமா, தேங்க்யூ. தேங்க்யூ. உங்க பேர் என்னனே? என் பேரு சரவணம்மா. ஊருக்குள்ள என்ன எல்லாரும் சாக்கு சாக்கு தான் கூப்பிடுவாங்கம்மா. ஏனே, சரவணன்ற பேரு நல்லதானே இருக்குது, உறவையே அப்படி கூப்பிடுறாங்க? அது நான் சாக்கு போய் சைஸ்ல இருக்கேன்ல, அதான் எல்லாரும் சாக்கு சாக்குன்னு கூப்பிடுறாங்க. அண்ணே, யாரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், உங்க பேரு சரவணன் தானே? ஆமாமா. அத நீங்க விட்டு கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. உங்க உருவத்தை பார்த்து கிண்டல் பண்றாங்கல்ல, அவங்க மனசளவுல ரொம்ப சின்னவங்கனே. ஆனா நீங்க ரொம்ப பெரியவரு. சரி. உங்களை நீங்களே சின்னதா நினைக்காதீங்க. சரிமா, நினைக்கல. இனி எவனாச்சும் சாக்குன்னு சொன்னா சொப்புன்னு ஒரு அறை விட்டுருங்க. சரிமா. என்ன அடிச்சுட்டா போச்சு, பாத்துக்கலாம். இந்தாமா, சைக்கிள புடிச்சுக்க, பாத்து போமா. அக்கா, வேலைக்கு நேரமாச்சு, இங்கதானே இருப்பிய, நான் வந்து பாக்குறேன். சரியா? சரிம்மா. செல்வி குட்டி, இங்க வா. போயிட்டு வரட்டா? சரிக்கா. வாரேன். உள்ள வாங்க. இல்ல இல்ல வேணாங்க, நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துக்கிறேன். இதாருங்க, நானும் பாத்துக்கிருக்கேன். ரொம்பத்தையும் பண்றிய. இப்ப உள்ள வர போறீங்களா இல்ல நான் வெளியே வரட்டுமா? வேணாம் வேணாம் வேணாம், நானே வரேன். வாங்க. என்னங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. சரி சரி. ஏங்க ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் எப்பவும் போலதே இருக்கிறேன்.
இல்லைங்க, ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது. உங்க கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சா அது என்னன்னு நீங்க தான் சொல்லணும். ஏங்க, லிஃப்ட் நின்றுச்சுங்க. மறுபடியுமா? எனக்கு தெரியும் உங்க எல்லாருக்கும் என் மேல கொஞ்சம் கோவம் இருக்கும்னு. அன்பளவுக்கு இல்லைனாலும் நானும் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். நான் இப்ப இங்க வந்தது யார் சீனியர் யார் எதுல ஸ்பெஷலிஸ்ட்னு தெரிஞ்சுட்டு போலாம் தான். உங்களை பத்தி எனக்கு தெரியாதுல்ல, கொஞ்சம் நீங்களா சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்குவேன். உங்க பேரு? ஜெயந்தி. சீனியர் டெய்லர். நல்லா வேலை செய்வீங்கன்னு கருணாகரன் சார் சொன்னாரு. உங்க பாஷையில சொல்லணும்னா கருணாகம் சொன்னாரு. உங்க பேரு? சௌந்தர்யா. சௌ. நீங்க அடிக்கடி சில விஷயங்களை மறந்துடுவீங்கல்ல? இல்லையே. உங்களுக்கு மறதி இருக்குன்றதையே நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டீங்களா? நான் சொன்னது ஜோக்குங்க. நீங்க வந்து சாவித்ரி, உங்க பேர் உஷா, உங்க பேர் நிஷா, கரெக்டா? நீங்க? ஆனந்தி. செவரக்கோட்டை ஆனந்தி தானே? எப்படி இருக்கீங்க? என்னைய உங்களுக்கு தெரியுமா? உங்களை பத்தி தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தைரியமான பொண்ணு. அக்காக்கு கல்யாணம் பண்ணி அப்பாவோட கடனை அடைக்கிறதுக்காக ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, கரெக்டா? ஆமா சார். உங்களுக்கு எப்படி சார் என்னைய பத்தி இம்புட்டு தெரியுது? என்னை எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கனே. அப்படியா? எங்க? நேரம் வரும்போது சொல்றேன். உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம். ஏய், உன்னை எங்க பாத்திருப்பா? தெரியலையே. பாத்தியல, நல்ல மனுஷனாத்தே இருக்கிறாரு. நீ ஒண்ணு ஒரேடியா எல்லாரையும் நல்லவன் நம்பு, இல்லன்னா ஒரேடியா கெட்டவன் நம்பு. வாங்க போய் எல்லாம் வேலை பார்க்கலாம். குடோன் ஹேண்ட்லிங், ஸ்டாக் ஹேண்ட்லிங், பேக்கேஜிங், டிஸ்போசல்ல இவர் சூப்பர்வைசர் வேலை பார்த்துக்கிட்டோம். டேய் மாப்ள. டேய் முத்து, வேலையை பார்க்காம இங்கே எதுக்கிட்ட வந்த? வேலை கிடக்குது மண்ணாங்கட்டி. ஒழுங்கா வேலை செஞ்சா மட்டும் இங்க என்ன மரியாதை கிடைச்சிட போகுது. டேய் என்னடா நீ எதுக்குடா குடோனுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிட்ட? என்னால போக முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிங்கன்னு நீ சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கியா, நாங்கெல்லாம் உன் பின்னாடி நின்று இருப்போம்ல. அந்த கருணாகரனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிருப்போம். நீ எதுக்குடா குடோனுக்கு போறேன்னு சொன்ன? டேய் வேலையில என்னடா அந்த வேலை இந்த வேலை, எல்லா வேலையும் ஒண்ணுதான். அந்த ஆள் தான் என் மேல இருக்கிற கோபத்துல நீங்க அனுப்பிடலாம். அதுக்கு அதெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என்ன நானே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நான் செய்ய வேண்டிய வேலையும் கொடுக்க வேண்டிய சம்பளமும் நான் கேட்டு வாங்க கூடாது. என் திறமைய பார்த்து அவங்களே கொடுக்கணும். குடோன்ல வேலை செய்யறதுல எந்த தப்பும் இல்லடா. என்னால முடிஞ்ச அளவுக்கு இங்க நான் நல்லா வேலை பார்ப்பேன். நீ வேணா அப்படி இருப்பா, எங்களால அப்படி இருக்க முடியாது. வழக்கமா அந்த கருணாகரனோட ஆளுங்க தானே நம்ம ஆளுங்களை டார்ச்சர் பண்ணி பார்த்திருக்க. இனிமே பாரு, புதுசா வந்திருக்கான்ல அந்த சூப்பர்வைசரு, நான் கொடுக்குற அந்த டார்ச்சர்ல எப்படி ஓடுறான்னு மட்டும் பாரு. அதுக்கப்புறம் அந்த கருணாகரன் உன் இடத்துக்கு இன்னொரு ஆளை கூட்டு வர்றதுக்கு யோசிக்கிறானா இல்லையான்னு பாரு.
வேலை எவ்வளவு வேகமா நடந்தாலும் சரி, குவாலிட்டியில மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத. என்ன வேணாலும் பண்ணி வேலைய வாங்கு. இந்த அயன் பண்ற பசங்க சும்மா படிக்கட்டுல உட்கார்ந்து வெட்டியா பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அவனுங்கள பார்த்தேன்னு வையேன், கேட்காத. 4 சாத்து என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், செல்போன். மத்தியான சாப்பாட்டு நேரத்தை தவிர வேலை நேரத்துல யார் கையிலயாவது போன் இருந்தது யோசிக்கவே யோசிக்காத. கழுத்தை பிடிச்சு வெளியில அனுப்பு. இங்க வேலை செய்யறவங்க உன்னை பார்த்தா பயப்படணும். அப்பதான் வேலை நடக்கும். புரிஞ்சுதா? அவங்க என்ன ஸ்கூல் பிள்ளைங்களா சார் அடிச்சு வேலை வாங்குறதுக்கு? அன்பா சொன்னா எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் நல்லா செய்வாங்க சார். நீங்க கவலையே படாதீங்க, வேலையில எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். ஓ இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண வேணாம் தம்பி. நான் சொல்றேன்னா 1000 அர்த்தம் இருக்கும். இதுங்களை பத்தி உனக்கு தெரியாது. கொஞ்சம் இடம் கொடுத்தா தலையில ஏறி உட்கார்ந்து மிளகா அரைச்சிடுவாங்க. ஜாக்கிரதை. அக்கா இந்தாங்க. இந்தாங்க. ஆனந்தி நில்லுங்க. என்ன பண்றீங்க? வேலை முடிச்சவங்களுக்கு வேற பீஸ் கொடுத்துட்டு இருக்கேன் சார். இவ்ளோ பீஸையும் ஒரே ஆளா கையில தூக்கிட்டு போய் கொடுக்குறீங்க? ஆமா சார். இனிமே நீங்க இவ்ளோ துணியெல்லாம் தூக்கிட்டு போக வேணாம், 2 துணியா எடுத்துட்டு போங்க போதும். இல்ல சார், ஒரே அடியா தூக்கிட்டு போயிட்டா எல்லாருக்கும் அப்படியே 10 கொடுத்துட்டு போயிடுவேன். இல்லன்னா அந்த கடைசிக்கும் இந்த கடைசிக்கும் அலையணும். அதுக்காக பொதி சுமக்கிற மாதிரி ஒரே நேரத்துல இவ்வளவு துணி எடுத்துட்டு போவீங்க? நீங்களும் மனுஷி தானங்க. அதெல்லாம் வேணாம், இனிமே 2 எடுத்துட்டு போங்க. இல்ல சார், நான் தூக்கிட்டு போயிருவேன். ஆனந்தி, நான் உங்க சூப்பர்வைசர், நான் சொன்னா நீங்க செய்யணும். நந்தா, என்னங்க பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இப்படி வேலை பார்த்தா ப்ரொடக்ஷன் எப்படி சார் அதிகப்படுத்த முடியும்? முதல்ல இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் கஷ்டப்படுத்தி நம்ம வேலை வாங்க கூடாது சார். மற்ற கார்மெண்ட்ஸ் கம்பெனில எல்லாம் வேலையை கஷ்டப்படாம செய்ய டெக்னிக்கலா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க சார். வேலையை சுலபமாக்கினாதான் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். கொடுக்கிற சம்பளத்துக்கு இதை கூட சுமக்கலனா இதுங்களெல்லாம் வேலைக்கு வச்சு கம்பெனிக்கு என்ன பிரயோஜனம்? கரெக்ட் தான் சார். ஆனாலும் நிறைய வேலை இருக்கு சார், அதெல்லாம் செய்ய வைக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, அவங்கள வேலை வாங்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனந்தி, நீங்க துணி எங்கே வைங்க? இங்கேயே வா. ஆமா வைங்க. ரெண்டு பீஸா கொண்டு போய் கொடுங்க. கொண்டு போய் கொடுங்க. மொத்தமா கொடுக்கறதுக்கு நான் வேற ஏற்பாடு பண்றேன். போங்க. போங்க. சார், நான் போய் மத்த வேலையை பார்க்கறேன் சார். இவனை கூட்டிட்டு வந்து தப்பு பண்ணிட்டோமோ? வந்த உடனே ஒர்க்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றான். போக போக என்ன பண்றான்னு பாப்போம். மாப்பிளா, இவன் எங்கடா இங்க வரான்? நாமெல்லாம் எதுக்கு இங்க வந்தோமோ அதுக்கு தான் அவனும் வரான். வாய முடிச்சு சாப்பிடு. எனக்கு அவனை பார்த்தாலே காண்டாவுதுரா. உடனே வந்துட்டு என்ன சொன்ன? பொத்திக்கிட்டு இருக்க சொன்னேன். அப்போ பொத்திட்டு சாப்பிடு. என்ன வெயில்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இவ்ளோ பெரிய கார்மெண்ட்ஸ் கம்பெனில கேண்டீன் இருக்கும்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் ஒரு ஷெட்டாவது போட்டிருக்க வேணாமா? இல்லையே. இதுக்கு பேரு பயம் இல்ல டயானா,
எதுக்கு சாக்கடையில இறங்கணும்னு ஒதுங்கி போறோம். வாய் மட்டும் தாண்டி உங்களுக்கு, வேற ஒன்னும் தெரியாது. என்ன ஃபேக்கு? இவங்களை பத்தி நான் சொன்னது கரெக்டா? என்னடி சொன்னாங்க? உங்க எல்லாரையும் இந்த ஹாஸ்டலோட அடிமைங்கன்னு சொன்னாங்க. ஏய், யார பார்த்து அடிமைங்கிற? நீங்க மித்ராவோட அடிமைங்க. நாங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்கெல்லாம் உழைச்சு சம்பாதிக்கிறவங்க. இன்னொரு தடவை இப்படி பேசுறத கேட்டோம் என்ன நடக்கும்னே தெரியாது. ஏய், சும்மா வாயாலே சீன் போடாதீங்கடி. முடிஞ்சா விளையாண்டு ஜெயிச்சு காமிங்க. அதுக்கப்புறம் உங்க எல்லாத்தையும் மரியாதையா மேடம்னு கூப்பிடுறோம், போதுமா? அப்படி இல்லனா ஹாஸ்டலுக்கு வார்டனுக்கும் அடிமைங்கன்னு ஒத்துக்கோங்க. சல்மா, உனக்கு இது விளையாட தெரியுமா? தெரியும் ஆனந்தி. அப்ப விடாத. இவங்க வாய் கொழுப்ப அடக்காம நீ எந்திரிக்கவே கூடாது. உட்காரு, விளையாடு. ஆமா சல்மா, வா விளையாடலாம். ஏ ஃபேக் ஐடி, சல்மா மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீ ஏதாவது சொதப்புன உன்னை கொன்னுடுவோம். இல்ல ரெஜினா, நான் சொதப்ப மாட்டேன். கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபுல் கேம்லாம் வேணாம். 3 காயின் கண்டினியூவா யார் பேக்கெட் பண்றாங்களோ அவங்க தான் வின். நான் ரெடி. உட்காரடி. டாஸ் போட்டு யாரு ஃபர்ஸ்ட் விளையாடுறதுன்னு பாத்துடலாம். ஹெட்டா டெய்லர்? ஹெட். ஹே ஹெட். சல்மா, நீ தான் விளையாடணும். ஸ்டார்ட் பண்ணு. தேய்ச்சது போதும், விளையாடுறியா? சூப்பர் சல்மா. சல்மா கலக்கிட்ட. வெரி குட். சூப்பர் சல்மா, சூப்பர். சல்மா சூப்பர்.